டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட யூனிட் 8 ரிலேட்டடான டாப் 15 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது? எம். சிங்காரவேலர், பெரியார் ஈ. வே. ராமசாமி, அண்ணாதுரை, காமராஜர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, பெரியார் ஈ. வே. ராமசாமி. ஒத்துழையாமை இயக்கத்தோட போராட்டத்தோட சார்பா இவர் கள்ளுக்கடை மறியல் ஏற்பட்டிருப்பார். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் இந்திய வணிகத்தை வளர்க்க, கப்பல் கட்டும் இடத்தை மேம்படுத்த, கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு சவால் விடுக்க, குறைந்த கட்டணத்தில் பயணிப்பவர்களுக்கு சேவை செய்திட. சுதேசி நீராவி கப்பலின் நோக்கம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகாதிபத்தியத்துக்கு சவால் விடுக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இந்த சைடு அரசர்கள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அவங்க எந்த நாட்டு அரசர்கள்ன்றது பொறுத்து வச்சுருக்காங்க. சிம்ம விஷ்ணு, ஜெயசிம்மன், ஆதித்யா, சதர்கனி, சாளுக்கியர், பல்லவர், சாதவாகனர்கள், சோழர். சிம்ம விஷ்ணு பல்லவ அரசன், ஜெயசிம்மன் சாளுக்கிய அரசன், ஆதித்யா சோழ அரசன், சதர்கனி சாதவாகன அரசன். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2143. 2143. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? திருவல்லிக்கேணி, அடையார், மதுரை, திருநெல்வேலி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, அடையார். பாடான் திணை எனும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்படும் பணுவல். 10 புறநானூறு, மதுரை காஞ்சி, மலைப்படுகடா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, 10. சைவ சமயக்குறவர் நால்வர் என போற்றப்படுவோர் பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், சமயமாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டார், நாமாளர், குலசேகராழ்வார், சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், அப்பர், சுந்தரர். சைவ சமயக்குறவர். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், ஆழ்வார்கள் இவங்க வைணவ சமயத்தை சொன்னோம், இது கிடையாது. இவங்களும் வைணவர் தான், இது கிடையாது. இது ரெண்டு தான் ஆன்சர். சமயக்குறவர் நால்வர்னா அப்ப ஆப்ஷன் சி, சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர். ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர்? ஜெயகாந்தன் புதுமைப்பித்தன், புதுமைப்பித்தன் அகிலன், அகிலன் சோ தர்மன், ஜெயகாந்தன் அகிலன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, ஜெயகாந்தன் அகிலன். காமம், வெகுளி, மயக்கம் இந்த மூன்றும் குற்றங்களும் இல்லாதவர் எத்துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார். துணைவியார் துன்பம், பிறவி துன்பம், முன்னோர் வழி துன்பம், பசி துன்பம். காமம், வெகுளி, மயக்கம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, பிறவி துன்பம். ஆளும் மேலும் பல்லு குருதி, நாலும் ரெண்டும் சொல்லு குருதி. இதில் நாலும் ரெண்டும் என்பது எதை குறிக்கும்? 4000 பிரபந்தம் நாலடியார், நான்மணிக்கடிகை இனிவை 40, இனிவை 40, 40, நாலடியார். நாலும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, நாலடியார் திருக்குறள். உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல் கற்றறிந்தாலும் எதனை போன்றவராய் கருதப்படுவார் என வள்ளுவர் கூறுகிறார். கல்லாதவர், அறிவில்லாதவர், குருடர், இறந்தவருக்கு சமானவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, கல்லாதவர். திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை? கல்வி, நட்பு, கேள்வி, ஒழுக்கம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, நட்பு. ஏன் ஈவே ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக்கினார்? காந்தியிடம் கொண்டிருந்த முரண்பாடு, சி ராஜகோபாலாச்சாரியிடம் கொண்டிருந்த முரண்பாடு, காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் தனித்தனியே உணவு பந்திட்டது, வாவேசு ஐயரிடம் கொண்ட முரண்பாடு. பெரியார் ஏன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுவதற்கான காரணம் கேட்கணும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் தனித்தனியே உணவு பந்திட்டது. கீழ்கண்டவற்றில் எந்த நாடகம் பெரியார் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது?
நீதிதேவன் மயக்கம், கடல், சாணக்கியன், தெனாலிராமன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ நீதிதேவன் மயக்கம். பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1936, 1938, 1940, 1940. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1938. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ.உ. சிதம்பரனார் நிறுவிய ஆண்டு 1905, 1906, 1907, 1908. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1906. சங்கப் புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், சேரர்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பாண்டியர்கள். பின்வருபவர்களில் அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார்? கே. ராஜன், மார்ட்டிமர் வீலன், எஸ்.ஆர். ராவ், அலெக்சாண்டர் ரியோ. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி மார்ட்டிமர் வீலர். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 1799, டிசம்பர் 1899, அக்டோபர் 1801, டிசம்பர் 1800. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ அக்டோபர் 16, 1779 தூக்கிலிடப்பட்டிருப்பார் கைத்தார்கள். கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக. சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை, ஜீவகாருண்ய பாடசாலை, சமரச கல்வி நிலையம். கல்வி சீர்திருத்தத்துக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 and 2 சன்மார்க்க போதினியும் சமரச வேத பாடசாலை. தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட டேஷ் ஊக்குவிப்பதற்காக. பிராமண இல்லாதவங்க அரசியல் நலனை, பொருளாதார நலனை, சமூக அந்தஸ்தினை எதுவும் அல்ல. தென்னிந்திய விடுதலை இயக்கம் எதை ஊக்குவிப்பதற்காக தொடங்கும்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பிராமண அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பது. சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. முதலாம் ராஜேந்திரன், இரண்டாம் ராஜேந்திரன், முதலாம் ராஜராஜன், முதலாம் குலோத்துங்கன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திரன். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டுள்ளது? 2 அதிகாரம் 18 இயல், 3 அதிகாரம் 27 இயல், 4 அதிகாரம் 27 இயல், 3 அதிகாரம் 18 இயல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 3 அதிகாரங்கள். எழுத்து, சொல், பொருள்ன்ற 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டிருக்கும். ஒவ்வொரு இயலுக்கும் மொத்தம் 9 அதிகாரத்துக்கு ஒரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள். 3 அதிகாரத்துக்கு 27 இயல். பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர். கூற்று 1 சரி 2 தவறு, 1 தவறு 1 சரி, 1 2 2 தவறு, 1 2 2 சரி. ஆன்சர் வந்து என்னன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர்? பம்ம சம்பந்தம், சங்கரதாஸ் சுவாமிகள், தோப்பா கிருஷ்ணசாமி, தி.க. சண்முகம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தோப்பா கிருஷ்ணசாமி. குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல்? நாலடியார், இனிமை 40, திருக்குறள், முதுமொழி காஞ்சி. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி திருக்குறள். உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? தம்மபதம், விவிலியம், மனு தர்ம சாஸ்திரம், திருக்குறள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி விவிலியம். சுப்பிரமணிய பாரதி தனது இளமை பருவத்திலேயே கவிதை படிக்கும் ஆற்றல் உடையவராயிருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார்? அப்பொழுது பாரதி வயது? ராமநாதபுரம் மன்னரால் 10 வயது, எட்டயபுரம் மன்னரால் 11வது வயது, சிவகங்கை மன்னரால் 12வது வயது, புதுக்கோட்டை மன்னரால் 13வது வயது. ஆன்சர் வந்து என்னன்னா எட்டயபுரம் மன்னரால் பாரதியாரின் 11வது வயதில்
பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார்? 1968, 1969, 1971, 1973. சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 1971. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1914, 15, 16, 17. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1916. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது? சென்னை, காஞ்சிபுரம், சேலம், நாகர்கோயில். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி சேலம். 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர்? ராஜாஜி, குமாரசாமி ராஜா, காமராஜர், சி என் அண்ணாதுரை. இந்து திருமணங்கள் திருத்த மசோதா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி சி என் அண்ணாதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என்று குறிப்பிடுகிறார்? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக. கீழ்காண்பவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது? சிவகாமி சபதம், யவனராணி, செம்பியன் செல்வி, சுந்தரி. இது வரலாற்று புதினம் அல்லன்னு கேட்டு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி சுந்தரி வந்து வரலாற்று புதினம் இல்லை. இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் பணுவல் எது? நற்றிணை, பதிற்றுப்பத்து, பரிபாடல், புறநானூறு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பதிற்றுப்பத்து. மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அதன் முதலமைச்சர் யார்? 1965 சுப்பராயலு ரெட்டியார், 1967 காமராஜர், 1969 அண்ணாதுரை, 1972 அண்ணாதுரை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 1969 அண்ணாதுரை. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என பாடியவர்? பரணர், கபிலர், ஔவையார், வெள்ளி வீதியார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஔவையார். தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்பு எது? காகித பூக்கள், புதுக்குறள்கள், காட்டிலே மிதந்த கவிதை, மெர்க்குரி பூக்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி புதுக்குறள்கள். காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் என புகழப்படுபவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், சுரதா, வாணிதாசன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். வரிசை 1ல் உள்ளது, வரிசை 2உடன் வரிசைப்படுத்துக. இந்த சைடு நிலம் கொடுத்துருக்காங்க, திணை கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அதோட கடவுள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நெக்ஸ்ட். குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்த, இந்திரன், முருகன், திருமால் வரும். குறிஞ்சிக்கு கடவுள் வந்து முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன். ஆன்சர் என்னன்னா 2314. 2314 ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் ஒரு புத்த துறவி, சமண துறவி, இந்து துறவி, கிறிஸ்துவர். ஆன்சர் என்னன்னா இளங்கோவடிகள் வந்து ஒரு சமண துறவி, ஜெயின்மம். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர்? உவே சுவாமிநாதர், ராமலிங்க அடிகள், தாமோதரர், வைகுண்ட சுவாமிகள். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள். நாட்டுப்பாடல் சாயலில் பக்தி பாடல்கள் பாடிய ஆழ்வார் யார்? ஆண்டாள், திருப்பாணாழ்வார், திருமண்டு இசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். நாட்டுப்பாடல் சாயலில் பக்தி பாடல். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி திருமங்கை ஆழ்வார். கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருளின் விளக்கம்?
உடற்பயிற்சி செய்தல், மந்திரங்களை ஓதுதல், வழிபடுதல், மனதை ஒருமுகப்படுத்துதல். யோகா சொல்லியிருக்கும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, மனதை ஒருமுகப்படுத்து. 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று. பூர்வீக காலாட்படை கழகம் 1824, வேலூர் சிப்பாய் கழகம் 1806, ஷோலாப்பூர் கழகம் 1838, அசாம் சிப்பாய் கழகம் 1824. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, வேலூர் சிப்பாய் கழகம் 1806. ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? இவர் ஐ.பி. அரங்கசாமி ராஜா, இரட்டைமலை சீனிவாசன், டி.எம். நாயர், பி. வரதராஜு. காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஐ.பி. அரங்கசாமி ராஜா. காமராஜரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? காமராஜர் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. 1937 சேலத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இந்த 3 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இவர் அரசியல் குரு சரி. 1937 சேலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் தவறு. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. சேலம் கிடையாது. அப்ப இந்த கூற்று தவறு. குந்தா ஆறு திட்டம் இவரது முயற்சியால் உருவாக்கப்பட்டது சரி. ஆன்சர் என்னன்னா 1, 3 மட்டும்தான் சரி. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியால் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார்? நாகசாமி, கால்டுவெல், கே.வி. ராமன், எஸ். பரணவிதானா. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, கால்டுவெல். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை எது? ஒற்கை பாண்டியர் கதை, ஆதிரை வரலாறு, நாலங்காடி பூதக்கதை, ஊர்வசி சாப வரலாறு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஆதிரை வரலாறு. நெடுநெல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எது? பனம்பூ, வேம்பு, அத்தி, வெச்சி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, வேம்பு. புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் மணிமேகலை, புறநானூறு, சிலப்பதிகாரம், அகநானூறு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது நீங்க இதுல எவ்வளவு மார்க் எடுத்துன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.